விவகாரத்துல இளைஞர்களோட போராட்டம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை சந்திச்சுது. இதுல வெற்றின்னு நாம எதை குறிப்பிடுறது? அவர்களுடைய கோரிக்கை என்னவோ அது நிறைவேறியது. அமைச்சர் பதவி விலகணும் அப்படின்றது. இந்த போராட்டத்தோட 3 முக்கிய முகங்கள் அபிஜித் தீப்கே, சௌரவ் தாஸ், அதே போல அசுதோஷ் ராங்கா. இவங்க 3 பேரும் தான் இந்த நீட் போராட்டத்தோட, இளைஞர்களின் போராட்டத்தோட 3 முக்கிய முகங்களா வெளியில தெரிகிறாங்க. இது எப்படி தொடங்குச்சு? முக்கியமா இந்த போராட்டம் இல்லை, இந்த அமைப்பு என்பது எப்படி தொடங்குச்சு, இதுல இவர்களோட பங்களிப்பு என்பது எப்படியாக இருக்கு, இதுல இவங்க சந்திக்கக்கூடிய விமர்சனங்கள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த காணொலியில நம்ம முழுமையா பார்க்க போறோம். முதலாவதா காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இதை ஒரு அமைப்பா இப்ப வச்சிருக்காங்க. இது உருவானது தான் இது எல்லாத்துக்குமே தொடக்க புள்ளி. காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் தலைமை நீதிபதி சூரியகாந்த் ஒரு வழக்கின் போது விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இளைஞர்களை கரப்பான் பூச்சின்னு குறிப்பிட்டு அவர் விமர்சனத்தை முன்வைக்க, அதையவே தன்னுடைய பெயரா, அந்த அமைப்போட பெயரா எடுத்துக்கிட்டு அபிஜித் தீப்கே தான் முதல்ல இதுக்குன்னு ஒரு கணக்கு தொடங்குறாரு சமூக வலைதளத்தில். அதை ஆரம்பிச்ச 1 மணி நேரத்திலேயே 50,000 பேர் ஃபாலோ பண்ண தொடங்குறாங்க. அதுக்கு பிறகுதான் இதனுடைய தீவிரத்தன்மை என்ன அப்படின்றது தெரிய வருது. அடுத்த 2-3 நாட்கள்ல 22 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வரைக்கும் இப்ப அந்த பக்கத்துக்கு இருக்காங்க. அந்த அளவுக்கு இது இளைஞர்கள் மத்தியில சென்றடையுது. அப்போ அபிஜித் தீப்கேவை பொறுத்த வரைக்கும் இப்ப அமெரிக்காவில் இருந்துகிட்டு இந்த ஒரு விமர்சனத்தை எடுத்துக்கிட்டு அவர் இந்த முயற்சியை எடுக்கிறாரு. இதை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இவங்க மாத்துறாங்களா இல்லையா அப்படின்ற எதிர்பார்ப்பெல்லாம் அப்பல இருந்தே தொடங்கிருச்சு அப்படின்னு நாம சொல்லலாம். ஆனா இப்ப இவங்க லைம் லைட்ல வரத்துக்கான முக்கிய காரணம் இந்த நீட் விவகாரம் தொடர்பான போராட்டம் தான். இதுல அபிஜித் தீப்கேவோட பங்கு என்ன என்பதை நாம நிச்சயமா செய்திகள்ல கடந்து வந்திருப்போம். இவர் தான் அதுல முக்கிய பங்காற்றக்கூடியவரா இருந்தாரு. இந்த காக்ரோச் ஜனதா கட்சியுடைய முகமா இவர் பார்க்கப்படுறாரு. இவருக்கு வயது 30. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்ட களத்துல ரொம்பவும், அதாவது போராட்டத்துக்குன்னு வந்தவங்களை ஊக்கமளிக்கிறதுக்கும், அதே போல அவங்க இந்த கொள்கையில இருந்து தளராம, இந்த முயற்சியில இருந்து தளர்வு பெறாம இருக்கிறதுக்காக ரொம்ப போராட்ட களத்தையே லைட்டா வச்சுக்கிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு எல்லாரோடையும் ரொம்ப ஆக்டிவா பழகி, ரொம்ப அவங்கள லைட்டா வச்சுக்கிட்டு, இந்த போராட்டத்துக்கான விஷயங்கள் தவிர, இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் தவிர மற்ற சில விஷயங்கள், சினிமா மாதிரியான விஷயங்கள் பேசுறது, நகைச்சுவை சொல்றது அப்படின்னு மற்ற விஷயங்கள்லையும் மக்களோட கவனத்தை எடுத்து சென்று அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸை அங்க உருவாக்கி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம வாங்சுக் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டதுக்கு பிறகு இதை இன்னும் தீவிரமா கொண்டு போகணும், இதை விட்டுறக்கூடாது, நீர்த்து போக விடக்கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தவர் தான் அபிஜித் தீப்கே. அடுத்ததா அசுதோஷ் ராங்கா. இவரை பொறுத்த வரைக்கும் முன்பு இவர் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இந்த மூமெண்ட்டோட ஸ்போக்ஸ் பர்சனா இல்லை. அதற்கு பிறகு திடீரென்று தான் இவர் இந்த மூமெண்ட்டோட ஸ்போக்ஸ் பர்சனா அறியப்பட்டிருக்காரு. கடந்த மாதம் தான் அவர் மாற்றப்பட்டிருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஜெய்ப்பூரை சேர்ந்தவர், ஐஐடி கான்பூர்ல படிச்சிருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் அத்தாரிட்டேட்டிவா இவர் இருக்கக்கூடியவரா இருந்தாலும் எளிதா சீக்கிரமா முடிவெடுக்கக்கூடியவர். என்ன தேவையோ அதற்கு ஏற்றாற்போல் எளிதா சீக்கிரமா முடிவெடுக்கக்கூடிய தன்மை என்பது இவருக்கு இருக்கு. அதனால இவர் ஒரு முக்கிய பங்காற்றுறாரு இந்த அமைப்புக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது மட்டும் கிடையாது, இவரை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்புடைய கொள்கைகள் என்ன அப்படின்றத இவர் தான் முடிவு பண்றாரு. இவர் தான் இந்த மூமெண்டோட மைண்ட் அப்படின்னு நாம குறிப்பிடலாம். அடுத்ததா சௌரவ் தாஸ். சௌரவ் தாஸை பொறுத்த வரைக்கும் ஊடக பின்னணி கொண்ட ஒரு நபர். இவர் ஒரு பத்திரிகையாளரா அனுபவம் கொண்டவர். இவரும் அசுதோஷ் ராங்காவும் தான் இந்த நீட் போராட்டத்தின் போது அரசோட பேச்சுவார்த்தைகளை எல்லாம் மேற்கொண்டாங்க. இந்த இளைஞர்களோட போராட்டத்தின் ஒரு சாராம்சமா அவங்க எல்லா விஷயங்களையும் எடுத்துட்டு போய் அந்த பேச்சுவார்த்தையில கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி சௌரவ் தாஸை பொறுத்த வரைக்கும் இவர் ஏற்கனவே மீடியாவுடைய அனுபவம் கொண்டவர் அப்படின்றதுனால இந்த போராட்டம் தொடர்பான பிரீஃபிங்ஸ் எல்லாம் மீடியாவுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பை எல்லாம் இவர் தான் எடுத்துக்கிட்டு முன்னிறுத்தினார். இப்படி இவர்கள் 3 பேரும் தான் இதோட முக்கிய முகங்களா இருக்காங்க. ஆனா இந்த போராட்டத்திற்கு இளைஞர்கள் மத்தியில எந்த அளவுக்கு ஒரு ஆதரவு கிட்டுச்சோ, ஜென்சி புரட்சின்னு இதை பேரிட்டாங்களோ, அதே போல ஜென்சியை நம்ம வேற மாதிரியான ஒரு ஜென்ரேஷனா நினைச்சோம், சீக்கிரம் எல்லாத்தையும் கிவ் அப் பண்ணிடுவாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நினைச்சோம். ஆனா அப்படி கிடையாது. அவங்களுடைய அந்த மனப்பான்மை, அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனித்தன்மை இந்த அளவுக்கான ஒரு புரட்சியை கொண்டு வந்திருக்கு. இந்த விஷயத்துல அவங்க ரொம்ப தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு நல்ல பெயர் எந்த அளவுக்கு இந்த போராட்டத்துக்கு கிடைச்சதோ, அதே சமயத்துல இது தொடர்பான விமர்சனங்களையும் நிறைய முன்வைக்கிறாங்க. அதுல சில விமர்சனங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்
பார்த்தோம்னா இந்த அமைப்புக்கு ஃபண்டிங் வேற எங்கே இருந்தோ வருது, இவங்களுக்கு வேற பின்னணி இருக்கு, இது சாதாரணமா ஒரு எழுச்சி போராட்டம் கிடையாது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட கட்சியோட தொடர்பு படுத்தி பேசுறாங்க, அதுதான் ஆம் ஆத்மி கட்சி. எப்படி இப்படி ஒரு இளைஞர்களோட போராட்டத்தை குறை சொல்ல முடியுது, எதனால் அவங்க மேலே இப்படி குற்றத்தை போடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இதை பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு எழதான் செஞ்சுருக்கும். ஆனால் அதற்கும் ஒரு பின்னணி இருக்குது. ஆனால் இந்த பின்னணி இருக்குது அப்படின்றதுனாலேயே இது ஒரு எழுச்சி போராட்டம் கிடையாது, இது ஒரு தனிப்பட்ட அமைப்பு கிடையாது அப்படின்ற முடிவுக்கு நாம் வந்துட முடியாது. ஆனால் எதனால் இந்த விஷயங்கள், இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது அப்படின்றத நாம் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த போராட்டத்துக்கு, இந்த அமைப்பு முன்னெடுத்த போராட்டத்துக்கு எல்லா கட்சியுமே தான் ஆதரவு கொடுத்தாங்க. ஏன் தமிழ்நாட்டில் இருந்து கூட சில கட்சிகள் போய் அங்கே இருந்து உண்ணாவிரதத்தில் அவங்களுடைய ஆதரவை தெரிவிச்சுட்டு வந்தாங்க. ஆனாலும் கூட குறிப்பிட்டு அவங்க ஆம் ஆத்மி கட்சியோட ஏன் தொடர்பு படுத்துகிறாங்க, ஆம் ஆத்மி கட்சி இவங்களுக்கு ஏன் ஃபண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற கேள்வி முன்னிருக்குது. காரணம் என்னென்னா, அபிஜித் தீப்கே, அசுதோஷ் ராங்கா, அதே போல் சௌரவ் தாஸ், இவங்க 3 பேருக்கும் ஆம் ஆத்மி கட்சியோட இதற்கு முன்பு இருந்த தொடர்பு தான் இந்த இடத்துல சிக்கலாக நிற்குது. அபிஜித் தீப்கேவை பொறுத்த வரைக்கும் 2023ஆம் ஆண்டில் இருந்து அவர் அமெரிக்காவில் பாஸ்டனில் படிச்சுட்டு வராரு. அதாவது மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் ரிலேஷன்ஸ், இதுதான் அவர் படிச்சுட்டு வராரு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் அமெரிக்காவில் இருந்தாலும் கூட அவர் தொடர்ச்சியாக இந்திய அரசியலை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு. அதன் ஒரு தாக்கமாக தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை அவர் இந்த அமைப்பை முன்னெடுத்திருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் எதனால் இப்படி தொடர்புபடுத்தி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்த நபர். இவரும் இதற்கு முன்பு ஜேர்னலிசம் படிச்சிருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் 2020 இருந்து 23 இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகளோட பணிபுரிந்த அனுபவம் இவருக்கு இருக்கு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, சமூக வலைத்தளத்தில் நையாண்டி பண்ணுறது, அதாவது பொலிட்டிக்கல் சட்டையர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கிறது, மீமில் ஒரு விஷயத்தை காமெடியாக சொல்கிறது மூலமாக மக்களுக்கு அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறதுன்ற இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முக்கியமாக அவர் ஆம் ஆத்மி கட்சியோட சமூக வலைத்தள குழுவில் இருந்து பணியாற்றி இருக்காரு. மனிஷ் சிசோடியாவோடையும் இவர் பணியாற்றிய அனுபவம் இருக்கிறதா சொல்லப்படுது. இது இவர் ஆம் ஆத்மி கட்சியோட இவருக்கு தொடர்பு இருக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ஏன்னா இந்த அனுபவத்துக்கு பிறகு உடனடியாக அவர் அமெரிக்காவுக்கு படிக்க போயிட்டாரு. அடுத்ததா பார்க்கும்போது அசுதோஷ் ராங்கா, இவரை பத்தி நான் குறிப்பிடணும் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஜெய்ப்பூரை சேர்ந்தவர். ஐஐடி கான்பூரில் பொறியியல் படிப்பு படிச்சிருக்காரு. அங்கே அவர் படிக்கும் போதே புது வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்றதுக்கான நிறைய விஷயங்களில் இவர் ஈடுபட்டிருக்காரு. அப்பையிலிருந்து அந்த ஆர்வம் என்பது அவருக்கு இருக்குது. இவரை பொறுத்த வரைக்கும் 2019-20 இந்த காலகட்டத்தில் டெல்லி அரசாங்கத்தோட முதலமைச்சருக்கான வேலை செய்யும் ஒரு குழுவில் இவர் இடம்பெற்றிருக்கார். அதாவது அந்த அரசு பொறுப்புகளில் இவர் இருந்து இவருடைய பணிகளை ஆற்றியிருக்காரு. அந்த வகையில் இவர் டெல்லியோட முன்னாள் சீஃப் மினிஸ்டர், அதாவது அதிஷி, இப்போ இருக்கக்கூடிய ஆப்போசிஷன் லீடர், டெல்லி ஆப்போசிஷன் லீடர், இவங்க கூட பணியாற்றி இருக்காரு. அது மட்டும் கிடையாது, பிப்ரவரி 2025 டெல்லி எலெக்ஷனுக்கான கேம்பெயினில் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. குறிப்பாக நியூ டெல்லி கான்ஸ்டிடுவன்சிக்கு இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த கான்ஸ்டிடுவன்சியில் போட்டியிட்டது அரவிந்த் கெஜ்ரிவால். இந்த 2 விஷயங்கள், இவங்க 2 பேருக்குமே இந்த விஷயங்களை வச்சு இவங்க கண்டிப்பாக ஆம் ஆத்மி கட்சியோட தொடர்பில் தான் இன்னும் இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சிலர் முன்வைக்கிறாங்க. அப்படி பார்த்தாலுமே சௌரவ் தாஸ் இதில் விளக்காதானே இருக்காரு. இவர் மீடியா அனுபவம் கொண்ட ஒரு நபர், இவர் ஒரு பத்திரிகையாளர், அவரை எப்படி நம்ம அந்த சாயம் பூச முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே தொடர்ச்சியாக வழக்குகள் தொடுக்கப்பட்ட போது அந்த வழக்குகளை எல்லாம் ஒரு பத்திரிகையாளராக ஃபாலோ பண்ணி செய்திகள் கொடுத்த அனுபவம் இருக்குது. இது தொடர்பான விஷயங்களை எல்லாம் இப்போ கொண்டு வராங்க. ஆனால் நேரடியாக இவருக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. இவரை பொறுத்த வரைக்கும் மீடியா அனுபவம் கொண்டவர். நிறைய இடங்களில் இவர் பத்திரிகைகளில் இது தொடர்பான விஷயங்களை எல்லாம் எழுதியிருக்காரு. போராட்டங்கள் தொடர்பாக நிறைய கவரேஜ் பண்ணியிருக்காரு. அந்த விஷயங்களில் அவர் ரொம்ப அனுபவம் கொண்ட நபராக இருக்காரு. இந்த 3 பேரில் இவர் தான் 27 வயசான இளைஞர். இவர் தான் இருக்கிறதுல யங்கஸ்ட் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். இவங்க 3 பேரில் அசுதோஷ் ராங்காவும் சௌரவ் தாஸும் தான் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டாங்க. சௌரவ் தாஸ்க்கு முடிவெடுக்கக்கூடிய திறன் அப்படின்றது அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் எல்லாராலையும் எளிதாக அணுகக்கூடிய ஒரு நபராக இந்த அமைப்பில் அவர் திகழ்கிறாரு. இப்படி இவங்க 3 பேருமே இளைஞர்களாக இருக்காங்க. இவங்களுக்கு அரசியல் தொடர்பான அனுபவம் அப்படின்றது இப்போ ஆம் ஆத்மி கட்சியோட ரிலேட் பண்ணி பேசுறது தானே தவிர வேற எந்த
அனுபவமும் கிடையாது. ஆனாலுமே இந்திய அரசியலை இவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களாக இருக்காங்க. இது தொடர்பான ஆழ்ந்த புரிதல்கள் கொண்ட நபராக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுது, இது எல்லாமே நாங்கள் தனிப்பட்ட அமைப்பாக தான் சொல்கிறோம், நாங்கள் யாரோடையும் லிங்க்ல இல்லை அப்படின்ற ஒரு தெளிவான விஷயத்த அபிஜித் தீப்கே ஏற்கனவே பொதுவெளியில் அறிவிச்சிருக்காரு. இந்த அமைப்பை அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாற்ற போகிறாங்களா இல்லையா அப்படின்றத பற்றியும் அவங்க பேசியிருக்காங்க. இப்போதைக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அசுதோஷ் ராங்காவை பொறுத்த வரைக்கும் அவரோட ஸ்டேட் ராஜஸ்தானில் அவருக்கு லோக்கல் பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத அவர் வெளிப்படையாகவே தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு 100 ஏக்கர் காடு அதை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு கேம்பெயினையும் அவர் முன்னெடுத்துட்டு இருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, மாணவர்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவை, அவங்களுடைய கல்வி கட்டமைப்பில் என்னென்ன மாற்றங்கள் தேவை என்பது தொடர்பான நிறைய முன்னெடுப்புகளையும் அவர் எடுத்துட்டு வராரு. அதனால தான் இப்போ இந்த அமைப்புலையும் இவருடைய பாலிசி அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. இதில் நம்ம ஒட்டுமொத்தமாக புரிஞ்சுக்க வேண்டியது, ஆழ்ந்த அரசியல் புரிதல் இருந்து அதே சமயத்தில் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கு ஏற்றாற் போல சமூக வலைதளம் வாயிலாக நம்ம அவங்கள ரீச் பண்ண முடியுது அப்படின்றது ரொம்ப சுலபமாக இருக்குது. அப்போ இதன் மூலமாக நம்ம நல்ல விஷயங்களையும் செஞ்சுக்க முடியும். அதே சமயத்தில் இதில் பொய்கள் பரவுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதை எதிர்கொள்ளவும் கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இதில் இருந்து நம்ம எடுத்துக்கலாம்.